கூட்டத்துல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து இன்னைக்கு பேசிட்டோம், நாளைக்கு போயிட்டு இதை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறோம், இது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணோம் அப்படியே வந்து இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் அப்பா விவசாயம் பண்ணாரு, நான் பண்ணல. ஏன்னா வந்து அதுக்கான வந்து எங்கள் ஊரில் வந்து எல்லாம் பிளாட்டை வந்து விற்றுட்டாங்க, எல்லாம் அதிகமாக போகுதுன்னு எல்லாம் விற்றுட்டாங்க. நம்ம வந்து ஏதாவது அது மாதிரி ஒரு கொள்கை வைப்போம், இந்த மாதிரி விவசாய நிலத்தை வாங்கக்கூடாது, இல்லைன்னா வந்து நம்ம வந்து அரிசி வாங்குறதோ இல்லை டைரெக்டாக ஒரு விவசாயிகிட்ட போய் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு கொள்கை எடுத்தோம்னா அது கண்டிப்பாக வந்து அந்த போராட்டம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இல்லை நிறைய பேர் எஜுகேஷன் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, நம்ம வந்து எல்லாமே ஐடி படிக்கணும், அது மாதிரி படிக்கணும் பசங்க. அந்த மாதிரி நம்ம தமிழனா பிறக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பெருமை. ஏன்னா அது வந்து சங்கத்தமிழ் வந்து அது வந்து 10,000 5,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை அப்படியே பேக் டேட் பண்ணீங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்திருக்காங்க. காலத்தில் மூத்த குடி தமிழ் குடி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சங்கதிக்கு நம்ம தமிழ் பெருமையை வந்து சொல்லுவோம், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து கனெக்டடா இருக்கும். நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னும் வந்து என்னுடைய ஃபாதர் வந்து என்னுடைய அப்பா வந்து இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஒரு விவசாயி தான். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் விவசாயம் நல்லா இருக்கு என்கிட்ட. விவசாயத்துக்கு மாடுகள் எவ்வளோ முக்கியமானது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக அது இயற்கை விவசாயத்துக்கு மாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து இது வந்து ஒரு நிரந்தர சட்டமா இல்லாமல் இது வந்து ஒரு அவசர சட்டமா இல்லாமல் ஒரு நிரந்தர சட்டமா கொண்டு வரணுங்கிறத ஒரு முக்கியம். நான் வந்து actually from Kerala, but I know the importance of Jallikattu. That's why I'm writing my I would like to have all the North Indians. This is not a fight for only South Indians or Tamilians. This is a fight for the whole India. Google it for 2 minutes. You will understand the importance of Jallikattu, and we need to raise your hands. We need your support on this. Please support us. வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி வர தெரிவிச்சிருங்க. இது வந்து எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய பசங்க 2 பேருக்குமே சொல்லியிருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விவசாயம் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ஜல்லிக்கட்டு முக்கியம்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ என் பசங்களும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு, ஜல்லிக்கட்டு பார்க்கணும், ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு. சொல்லுமா யூ we want ஜல்லிக்கட்டு. கண்ணன் இன்னொருத்தர் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், நம்ம எல்லாரும் விவசாய நிலத்தை வாங்கணும், அது விவசாயத்துக்காகவே பயன்படுத்தணும். காசு இருக்கு, நிறைய விவசாயிகள் வந்து சோத்துக்கு வழி இல்லாம விவசாயம் பண்ண முடியாம விலகி போயிட்டு நிலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலத்தையெல்லாம் நம்மளால வாங்கிக்க முடியும். நம்மள நிறைய பேர் அந்த விவசாய நிலத்தை வாங்கிட்டு அவங்களே அங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு கூட இருக்கு சொல்லலாம். நம்ம அங்க போற வரைக்கும் ஒரு நல்ல திட்டம்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட காசு மட்டும்தான் இருக்கு, நம்மளால இங்கே இருந்து அவ்வளவுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மள தாத்தா தான் எனக்கு தெரிஞ்ச சிறந்த இயற்கை விஞ்ஞானி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அவரை பத்தி யூடியூப்ல தேடி பாருங்க. அவர் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரை பத்தி இயற்கை விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன வேணும், மாடுகள் இல்லைன்னா இயற்கை விவசாயம் என்ன ஆகும்லாம் தெரியணும். அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிறது எப்பவுமே தமிழ்லயே பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு தான் நான் ஒரு ஆடியோ வந்து இங்கிலீஷ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்ல பேசி இல்லை ஹிந்தியில பேசி ஷேர் பண்ணாதான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து புரியும் நம்ம பிரச்சனை என்னன்னு. நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்க வரைக்கும் யாருக்கும் புரிய போறது கிடையாது. அதை முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது மொழியில பேசி பரப்ப பாருங்க. வேற ஏதாவது மொழியிலையும் பேசி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப தமிழ்ல பேசுறவங்க எல்லாத்துக்குமே தமிழோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மற்ற மொழியில பேசதான் மற்றவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும் நம்ம பிரச்சனை என்னன்னு. ஆனா இப்ப ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்திட்டா மாடு வந்து மாட்டினா அழிஞ்சிடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சேவல் சண்டை அழிஞ்ச உடனே நாட்டுக்கோழினா அழிஞ்சதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்பயுமே நாட்டுக்கோழி கறி மட்டும்தான் சாப்பிட்டு இருந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பிராய்லரே கிடையாது நம்ம நாட்டுல. 15 வருஷத்துக்குள்ளதான் பிராய்லர் வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே சாப்பிட்றது இந்தியாவில பிராய்லர் கறி மட்டும்தான், நாட்டுக்கோழி இனமே கிடையாது. ஏன்னா இதுக்கு காரணம் சேவல் சண்டை அழிஞ்சது. இது இப்படியே நடந்துச்சுன்னா, ஜல்லிக்கட்டு அழிஞ்சுன்னா நாட்டு மாடு இருக்காது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. நான் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு போராட்டமா பார்க்கல, இது வந்து ஒரு வார்ன்னு நினைக்கிறேன். இது வந்து பயோ வார். அதாவது அதர் கண்ட்ரீஸ் நம்ம மேல திணிக்க நினைக்கிற ஒரு பயோ வார். முன்னாடி வந்து முகமது கஜினி படையெடுத்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் 17 முறை படையெடுத்தார். ஆனா ஒரு டைம் கூட நாட்டை பிடிக்கல. அவரோட எய்ம் வந்து நாட்டுல இருக்க செல்வத்தை எடுக்கிறது மட்டும்தான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம நாட்டுல இருக்க செல்வ வளத்தை அவங்க எடுக்கிறது தான் முயற்சியா அதை நான் பாக்குறேன். இது வந்து ஒரு நார்மலா ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து எல்லா விதமான போராட்டம். எது எடுத்தாலும் வச்சுக்கோங்க, நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, விவசாயம் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயுமே இது வந்து நம்மளுடைய செல்வத்தை சுரண்டுறதுக்கான ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன்.
அந்த அந்த ஒரு வார்க்கு நம்ம வந்து போராட்டம் நடத்தலைங்க, இங்க வார் நடத்துறோன்றது என்னோட கருத்து. இது எனக்கு கரெக்டா தப்பான்னு தெரியல, எனக்கு தோணுனதை நான் சொல்லியிருக்கேன். பயோவார் எல்லாத்துக்கும் வணக்கம். டென்வர் தமிழ் மக்களுக்கு. நானும் ஒரு விவசாயியோட மகன். எனக்குள்ள விவசாயத்தோட எல்லாரும் பின்னாடி இல்லைங்களா? பின்னாடி எப்போ பின்னாடி காலியா விவசாயத்துக்கு திரும்பி போவேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து அமெரிக்கா வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு திரும்ப விவசாயத்துக்கு போயிருக்காங்க. திரும்பி ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு 2-3 பேர் வந்து ரீசெண்டாக போயிருக்காங்க. ஸோ அந்த அந்த விருப்பம் அந்த ஆர்வம் இருக்கிறவங்க விவசாயத்துக்கு போயிட்டு நம்ம தமிழையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு உள்ள அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்குது. நான் சொல்றது வந்து அந்த தீயை வந்து அப்படியே எரிய விட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குன்னு ஒரு பணம் தேவையான பணத்தை சேர்த்து கொண்ட பிறகு நீங்களும் தமிழ்நாட்டுக்கு சென்று உங்களோட விவசாயத்தில் ரொம்ப போய் வந்து அதை செயல்படுத்துங்க. அதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, அந்த ஆர்வம் இருக்குது, எனக்கு நான் பேசினாலும் தெரியும். ஆனால் வந்து இங்கே இது அப்படியே வந்து இங்கே இருந்துடாதீங்க. திரும்ப ஐ வாண்ட் யூ ஆல் டு கோ பேக் அண்ட் தென் டூ த ஃபார்மிங் அண்ட் தென் நீங்கள் மீட்டெடுங்க. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தையும் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தையும் மீட்டெடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். Also, my hearts up to my brothers and sisters back in Tamil Nadu. They are all fighting for our பாரம்பரியம். நான் முதல்ல சொல்லிக்க விரும்புதுன்னா, நான் முதல்ல ஒரு இந்தியன், அடுத்தது ஒரு தமிழ், அப்புறம் ஒரு தமிழ் கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய, அதை பிடிச்சி அதை ஏற்று அதை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அப்பா. நான் என்ன சொல்றேன், நான் முதல்ல நான் ஆங்கிலத்தில் பேசிடுறேன். ஏன்னா இது நார்த்துக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும், அது மட்டும் என்ன, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் போய் சேரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் all the Tamilians are the most animal loving people in the whole world. Nobody has any kind of function or festival to celebrate animal, and our only culture, Tamil culture, has this thing called Maatu Pongal, which is specially dedicated only for the cows and the bulls. So you cannot tell that Tamil people are cruel against the bulls. And if you are questioning this from where you are, that's a very, very valuable question. Nobody is against it. You come to one of the villages in Tamil Nadu, come and take a look at Jallikattu, and you can decide for yourself. And after the new rules were brought in, there have been very limited occurrences of any cruelty to animals. Nobody is saying we love cruelty to animals. We all love animals. We all love our farmers. So first of all the people in the world are North Indians. Please come and visit our Tamil Nadu villages and know the culture. We treat our cows like our brothers, and sometimes even our friends who we play with when you are growing up in the village. Okay? So next thing, I want to thank all the Tamilர்கள் in Marinaல போராட்டம் பண்ணவங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் போராட்டம் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ் பிரச்சனை இல்லை. டுமாரோ கைஸ் whoever in India, உங்களோட கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஆர் எனிதிங் உங்களுக்கு தப்பாக தோணுது அப்படின்னா, திஸ் இஸ் a seed for that. நாங்கள் all the Tamilians will come and stand for you. உங்களுக்கு குரல் கொடுப்போம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, whole world மூலமாகவும் தெரிவிச்சுக்கிறேன். Everybody will come and support your cause. So let's all be peaceful and animal loving and also culture loving and never lose our identity. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மாடு சார்ந்த உழவு தான் நம்மளோட கலாச்சாரம். அதை நம்ம விட்டு கொடுத்துட்டா, மாடும் விவசாயம் நம்ம காப்பாற்ற விட்டுட்டா நம்ம கலாச்சாரமும் நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஸோ விவசாயியும் மாடையும் காப்பாற்றுங்க. அதுக்கு என்ன வேலை கொடுத்தாலும் நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அதுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் எங்களுக்கு உலகத்தில் இருக்க எல்லா தமிழும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி. எல்லாரும் ஜல்லிக்கட்டை பற்றி நிறையா பேசிட்டாங்க. இங்கே நிறைய பேர் விவசாயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் தண்ணியே கிடையாது. இப்போ இருக்கிற பிரச்சனை மொத்த தேவை கிட்டத்தட்ட ஒரு 800 TMC தண்ணி. நம்மகிட்ட இருக்கிற மொத்த டேமை வச்சு வரும் 200 TMC. அதுக்கும் கீழே தான் சேமிச்சு வைக்க முடியும். நம்ம பெருசாக பருவகாலங்களில் வர தண்ணி மட்டும்தான் வச்சுருக்கிறோம். ஆனால் மெட்ரோ டேம் தான் கடைசியாக கட்டினது. அதில் கிட்டத்தட்ட 90 இருக்கிறே பெரிய டேம் 98.3 TMC தண்ணி. அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணி வச்சு நம்ம எல்லா மாநிலங்கள் சுற்றி இருக்கிற மாநிலங்களில் மட்டும்தான் எப்பவுமே கேட்டிருக்கணும். ஸோ அதில் பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு எப்போ தண்ணி வருதோ அப்போ நம்ம கொடுத்துருவாங்க. தண்ணி வரல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் தான் நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 2007 அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு பெரிய லெவலில் ஒரு திட்டம் வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று ஸ்மார்ட் வாட்டர்வேஸ்ன்னு சொல்லிட்டு நவீன நீர்வழிச்சாலை திட்டம் அப்படின்னு.
அப்படின்னா என்னன்னா கூகுள் எல்லாரும் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரவுண்ட் வாட்டரில் அந்த லெவல் வந்து சி லெவல்ல இருந்து 250 மீட்டர் ஃபீட்டில் வந்து வச்சு ஒரு லைனை ட்ராப் பண்ணிங்கன்னா அதை வந்து சமதளமான பரப்பில் வந்து நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாரும் வரையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நதிகளை நிற்காம எதுவுமே பண்ண முடியாது. அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு லெவல் வந்து மேலே போய் கீழே வர்றது, அதை எடுத்து வர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தான். இதை வந்து ரொம்ப காலத்துலேருந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி காமராஜர் அப்படிங்கிற வந்து பேசியிருக்காரு மதுரையில். பற்றி நம்ம அப்துல் கலாம் நிறைய மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதை பத்தி யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க கூகுள் வந்து ஏசி காமராஜ்னோ இல்லாட்டி இந்தியன் வாட்டர் வேஸ்ட்னோ சொல்லி போட்டு பாருங்க. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதில் என்னென்ன சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆந்திராவில் வந்து அதர் எண்டில் வந்து கோதாவரியிலேருந்து 3000 TMC தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவோட அதர் சைடில் வந்து 2000 TMC தண்ணி. ஆனால் நம்ம கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் சேருது. 178 TMC தண்ணி தான் இதுவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நதியில் நினைக்கணும். அதை நினைக்காம வந்து தண்ணி கிடையாது. மொத்தம் 190 TMC தண்ணி வச்சிருக்க டேம் மட்டும் வச்சுட்டு மழையே பெய்யாத ஒரு இடத்துல விவசாயம் பண்ணணும் அப்படின்னா விவசாயம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1000 அடி கீழே போயிடுச்சு. ஸோ அந்த நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இந்தியன் வாட்டர் ஸ்மார்ட் வாட்டர் ரெவல்யூஷன். நிறைய வீடியோஸ் இருக்கு, ஷேர் பண்ணிருக்கேன்.